இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட்டும் பைத்தம்பருப்பும் போட்டு இது பண்ண போகிறோம். தவளை அடை. அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, ஒன்றும் மாவெல்லாம் இல்லாத அன்னைக்கு இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது டக்குன்னு பண்ணிடலாம். இந்தமாரி இது இந்த ஊற வச்சது இந்த மாதிரி முளை கட்டினாலும் பரவாயில்ல, முளை இல்லாட்டா கூட நம்ம நைட்டே வெறும் பச்சை பயிரை ஊற வச்சுட்டு காத்தால அரைச்சிடுறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது உடம்புக்கு நல்லது. இது வந்து முளை கட்டுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஊறணும்? நைட்டு ஃபுல்லாக ஊறணும். ஒரு 8 hours ஊறிட்டு அப்புறம் ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சோம்னா ஒரு 5 hours நல்லா முளை கட்டிடும். இது வந்து பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வச்சுக்கலாம். 2-3 நாள் 2-3 நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் அடை பண்ண போகிறேன். எப்படின்னா இது வந்து இதையும் பச்சை மிளகா, உப்பு, இஞ்சி இதை போட்டு நல்லா அரைச்சிட்டுருவேன். கொஞ்சம் என்னென்னா உடனே பண்ணுறோம் இல்லையா, புளிக்க வைக்கல, ப்ளஸ் வேறு ஒன்றும் இல்லாதனால, ரைஸ் எதுவும் இல்லாதனால கொஞ்சம் தயிர் விட்டுருந்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லா, இது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை விட்டு அரைச்சிடுவேன் நான். அதுக்கு அரைச்சதுக்கப்புறம் கேரட்டு, கொத்தமல்லி, குடமிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கனமாக வாக்கணும். அது வந்து அடைன்னு சொல்லலாம், இல்லை ஊத்தப்பன்னு சொல்லலாம், பேன் கேக்குன்னு சொல்லுவாள். டயபெட்டிக்கும் ரொம்ப நல்லதாம்மா. டயபெட்டிக் அரிசி இல்லாதனால அவள் வந்து கேரட் வேண்டான்னா அந்த கோஸ் போட்டுக்கலாம். சப்போஸ் கேரட்டும் டயபெட்டிஸ் சில பேர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறோம், சாப்பிட மாட்டாள் கேரட் கூட, கோஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணி தேங்காய் இருந்தது தான் இல்லை எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்றேன். தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு எல்லாம் போட்டு அரைச்சின்ட்டேன். அதில் இந்த கொத்தமல்லி, இந்த கேரட்டை நம்ம எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நம்ம இந்த தயிருக்கு பதிலாக நெல்லிக்காய் போட்டு கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இருக்கணும், அவ்வளோதான், அது டேஸ்ட்டுக்காக. இல்லை எலுமிச்சம்பழம் வேணாலும் எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். அதேமாரி இந்த கேரட்டுக்கு பதிலாக வெள்ளரிக்காய் சீஸ் போட்டுக்கலாம். என்ன காய் வாளுக்கு பிடிக்குமோ அந்த காய் போட்டுக்கலாம். சரி, இந்த அளவுக்கு இருக்கணும், இப்படி இருக்கணும். அப்படியே போட்டு தட்டி இதில் எப்படி இந்த மாதிரி இழுப்பு சட்லியும் பண்ணலாம், இல்லை இதுமாதிரி நார்மல் தோசைக்கல்லையும் பண்ணலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போது, இதில் விட்றேன். கொஞ்சம் கனமாக வாக்கணும், அவ்வளோதான். அதுவும் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் அப்படியும் பண்ணலாம். இல்லை குழிப்பு நேரத்தில் போட்டு குழிப்பு பணியாரமாகவும் சாப்பிட்லாம். அப்போ அவளுக்கு என்னென்ன மாரி பிடிக்குமோ அதுமாதிரி அதே இது சேம் தான். இல்லை என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதில் விட்றேன். இப்போது அடுப்பு வந்து இப்போ மீடியமில் இருந்தால் நல்லது. என்னென்னா அப்போ தான் வந்து நல்லா வெந்து எல்லாம் 2 சைடும் நல்லா வேகும். இது நார்மல் தோசையை வாக்குறதோட இந்தமாரி தவளை அடை பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். அது பேன் கேக்குன்னு சொல்லிக்கலாம் குழந்தைகளுக்கு. என்னமோ நினச்சின்னு சாப்பிட்ருவா. ஆமாம். ஸோ ஒரே தோசை இட்லியா அப்படின்னு முணங்கிறதுக்கு இப்படி பண்ணி வச்சிடலாம். இது முளைக்கட்டாத பைத்தம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லது உடம்புக்குன்றதுக்காக. இதில் ப்ராப்பராக வந்து இதுதான் இந்த மாதிரி இழுப்பச்சட்டியில் விடணும். தவளை அடைக்கு இதுதான். சரி, அடுப்பு டக்குன்னு ஆகணுமேன்றதுக்காக இப்படி 2-3 விட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இது அப்படியே குழிப்பு நேரத்தில் விட்டுடலாம் வேணா குழிப்பணியாரம் வச்சுக்கலாம். ஆமாம், அப்படியே இப்போ அந்த குழிப்பணியாரம் மாதிரியே சின்ன சின்ன இது வச்சு ஊத்தப்ப பிளேட் மாதிரி ஒன்று வருதுல்ல? ஆமாம், ஊத்தப்ப அந்த ப்ரெஸ்டீஜில் வருது. அது அயனில் இல்லை இருக்குது, நான் வாங்கலை ஒன்றும். ஆக்சுவலாக ப்ரெஸ்டீஜ்லேயும் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஊத்தப்ப மாதிரி வருது. ஊத்தப்ப மாதிரி வந்து அது பேன் கேக்குன்னு சொல்கிறேன். அப்படியே அது ஈஸியாக இருக்கும். அது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், நல்லா மெதுவாக வேகட்டும். இதை மூடி ஊற வச்சிடறேன். அது அப்படியே மூடி வச்சிடறேன். நல்லா சீக்கிரம் அதுக்காக எடுத்து வச்சுங்களேன். சூப்பர், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், இங்கே கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த இடத்துலலாம். இது எடுத்துட்றேன். இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சில பேர் நினச்சானா அவெல்லாம் என்ன பண்ணான்னா வேணும்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுனா அந்த இஞ்சி போடுறதுனால வந்து ப்ராப்ளம் வராது. சப்போஸ் டவுட் இருந்தால் வேணும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணால் போட்டுக்கலாம். ஒன்று தப்பு. இதுக்கு சட்னி வந்து நார்மல் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லாயிருக்கும். இன்னும் அவள் என்ன சாம்பார் கூட நல்லாயிருக்கும். அவளுக்கு இது இஷ்டமாக இருக்கும். வெல்லம் தொட்டுன்னு சாப்பிடலாம். ஆக்சுவலாக வெல்லம் தொட்டுன்னு சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும்னா பச்சை மிளகாய் சட்னி. பச்சை மிளகாய் சட்னி காரமாக வேணும்னா பச்சை மிளகாய் புளி மிளகாய் சட்னி வேணும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் சட்னி வச்சுக்கலாம். ஆமாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட தொட்டு சாப்பிடலாம். தவளை அடை வந்து வெறும் பச்சை பயிறு வந்து நல்லா ஊற வெட்டி முளை கட்டி வச்சுட்டு அதில் பச்சை மிளகாய், இஞ்சி,
தயிர் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் உப்பு, கேரட்டு, என்ன காய்கறி வேணால் போட்டுக்கலாம். கேரட்டு, பெருங்காயம் என்ன வேணுமோ போட்டுன்ட்டு அதை கலந்துட்டு அப்படியே வாக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து நார்மல் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இல்லை வேணாலும் முருங்கைக்கீரை இருக்குது, முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். எது ஆற்றுல இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. முருங்கைக்கீரை கூட போடலாம். நல்லா இருக்கும், முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும். நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன் இன்றைக்கி, அது வேணால் போடலாம். ஓகே, சூப்பர். நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஜெஸ்டின். ஆமாம், தேங்க்யூ. ஓகே.